கோவில் நிலம் போயிடுச்சு, கோயில் பதிவு புதுசாக ரத்தாயிடுச்சு. இப்போ புதிய நிர்வாகம் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் 2023 விலாயா மாநில இந்து சங்கத்துக்கு கொண்டு போயிருந்தோம். இந்த தகவலை இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கி மொத்தமாக போயிடுச்சு. இந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த கோயிலில் முன்னாள் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன். எனக்கு வயசு 62. இன்னும் எத்தனை வருஷம் என்னால் இருந்து சேவை செய்ய முடியும்னு தெரியாது. இப்போ புதுசாக ஒரு நிர்வாகம் எடுத்து வச்சுருக்குறாங்க. இதை இப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தால் எத்தனை வருஷம் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க முடியும்? என்கிட்ட அவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சுருக்கேன். எப்பயுமே அடுத்து பேசிக்கலாம்னு சொல்லி இப்படியே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தேன்னா, இப்போ விலையா இந்து சங்கத்தில் நான் ஒரு 4 வாட்டி பார்த்துருக்கேன். தள்ளி விட்டாங்க 2 வருஷம், பதிவு ரத்தாயிடுச்சு. இப்போ யாருக்கிட்ட போய் பார்க்கறது, என்னன்னு கேட்கறது? சரி ஐயா, உங்களுடைய கம்ப்ளைண்ட் பதிவு ரத்து, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். கண்டிப்பாங்க. அடிப்படை பிரச்சனை இதுதாங்க. இதை விட்டுட்டு நீங்கள் என்டோமெண்ட் பாடிலாம் கிரியேட் பண்ணிட்டு போகிறீங்க. இந்த மாதிரி எத்தனை டெம்பிள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி ஐயா, இதுதான் பதிலா? சரி, ஓகே. பதிவு ரத்து. வணக்கம். நன்றி. அடுத்த கேள்வி. வணக்கம். என் பேர் பரமேஸ்வரி. நான் பிரிக்ஃபீல்ட் சிவன் டெம்பிள்லேருந்து வரேன். பிரிக்ஃபீல்ட் சிவன் டெம்பிள் இஷ்யூ எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இப்போ கூட பின்னால் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கோயில் அடிச்சுக்கிறாங்க 2 மேனேஜ்மெண்ட்டு. உங்கள் நாலேஜ்க்கு சொல்கிறேன், அதில் 2 மேனேஜ்மெண்ட் கிடையாது. லீகலாக ஒரே மேனேஜ்மெண்ட் தான். ROS அப்ரூவ் பண்ணி கோயிலை நடத்துறது ஒரே மேனேஜ்மெண்ட் தான், அதாவது எங்கள் மேனேஜ்மெண்ட். அந்த பூந்தவங்க ஒரு சரியான ஸ்கேமர்ஸ். இது இந்த இஷ்யூ 2 வீக்ஸ் முன்னுக்கு ஓடிச்சு. நம்ம ஹிந்து சங்கம்க்கு கால் பண்ணி இந்த இஷ்யூ எஸ்கலேட் பண்ணணும். ஓகே, பிரிண்டாக வாங்கிட்டு வந்தாங்க கோயிலுக்கு. அவங்க ஒரு ஸ்கேமர்ஸு. அங்கே எங்களுக்கு என்ன மன வருத்தம்னா, ஹிந்து சங்கமில் யாருமே பார்க்கல அது என்ன பிரிண்டா, அந்த பிரிண்டால என்ன சொல்லியிருக்காங்கன்னு கூட பார்க்கல. மிடல் ஆஃப் டவுன் 4 நாளாக சிவன் கோயில் பூட்டி இருந்துச்சு. பூஜை புனஸ்காரம் நடக்கலை. எங்களுக்கு ரொம்ப ஆதங்கம் ஹிந்து சங்கம் மேலே. ஆக்சுவலி நான் ஹிந்து சங்கம் விலகலான்னு நினச்சேன். அப்புறம் 2 வீக்ஸ் அப்புறம் நம்ம திருப்பி கோர்ட்டில் போயிட்டு, கோர்ட்டில் திருப்பி நம்மக்கிட்ட செட்டசைட் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டோம். திருப்பியும் அந்த குரூப் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது பிடிஆர்எம்க்கு தெரியும். விடிய காலம் 2 மணி வரைக்கும் இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ கூட ஹிந்து சங்கம் யாரும் வரல. அப்புறம் டிக்டாக் பார்த்துட்டு அவர் இருக்காரு சுஹல்சன் பிரசாத், அவர் ஒரு டிக்டாக்கை பார்த்துட்டு ஹிந்து சங்கம் ரிப்ரசென்டாக அன்னைக்கு எங்களுக்கு குரல் கொடுத்தாரு. ஓகே, அங்கே ஒரு பெரிய இஷ்யூ ஓடிக்கிட்டு இருந்துச்சு விடிகால 2 மணி வரைக்கும். அப்புறம் அவர் கீ எடுத்து மைக்க நாள் அவர் சார்பாக தான் கோயிலில் பூஜை நடந்துச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஹிந்து சங்கமில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ஹோல் லைஃப் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கோம். நீங்கள் என்ன எங்களுக்கு பண்ணுறீங்க? ஏன் எதுக்குமே குரல் கொடுக்க வர மாட்டீங்க? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். என் பேர் புனிதன் பாண்டியன். ஸ்ரீ சக்தி நாகேஸ்வரி அம்மன் ஆலயம் ஜாலான் மாஸ் கிண்ட்ராரா மாஸ் பூச்சவங்களுடைய செக்ரட்டரி. கேட்கலாங்களா ஐயா? கேளுங்க ஐயா, கேளுங்க, கேள்வியை கேளுங்க. இன்னைக்கு நான் ஒரு சஜஷன் தான் வைக்க போகிறேன். யாரையும் நான் கேள்வி கேட்க வரல, ஒரு சஜஷன் வைக்கிறேன். இது எங்களுடைய ஆலயம், இந்த சஜஷன் எங்களுடைய ஆலயத்தை அந்த நிலத்திலே நிலைநாட்டுறதுக்காக இது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா, உங்களுடைய காரேஸ் பண்டுவான் ரூமா ஐபாடாட் போட்டிருக்கீங்க. அந்த காரேஸ் பண்டுவான் பார்த்தீங்கன்னா உத்தர காமிக ஆகமப்படியும் பூர்வ காமிக ஆகமப்படியும் தான் நீங்கள் அது போட்டிருக்கீங்க, ஆமாவா? இப்போ நம்ம அம்மா சொல்கிற மாதிரி ஒரு ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம்னா அதை அதுக்கு ஒரு தகுந்த நிலத்தை பார்க்கணும். அது முதல்ல அதை அந்த நிலத்துடைய மண்ணுடைய குவாலிட்டி பார்க்கணும். இதெல்லாம் உத்தர காமிக ஆகமப்படியும் பூர்வ காமிக ஆகமப்படி அடிப்படையை வச்சு தான் நீங்கள் அந்த காரேஸ் பண்டுவான் செஞ்சுருக்கீங்க. எல்லாத்தையும் நம்ம ஆகமப்படி பார்த்தோம்னா இந்த மலேசிய திருநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இந்த ஆகமத்தை புரட்டி நம்ம கோயில் கட்ட கிடையாது. அந்த நிலத்திலே தான் அவங்க கோயில் கட்டினாங்க. அந்த நிலத்தினுடைய சாணித்தியத்தை அடிப்படையாக வச்சு தான் அவங்க கோயில் கட்டினாங்க. அதே ஆகமம் படி தான் அந்த காமிக ஆகமம் தான் சொல்லுது, நீங்கள் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும். அந்த ஆலயத்தில் ஏதாவது டிஃபெக்ட் ஏற்பட்டிருந்தால் அதை மறுபடியும் ரிப்பேர் பண்ணி அதே இடத்துல தான் நிலைநாட்டணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களே ஒழிய பூர்வ காமிக ஆகமத்தில் கோயிலை வேறு இடத்துக்கு மாற்று அப்படின்னு இதில் போடலை. அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். பூர்வ காமிக ஆகமப்படியில் அதே நிலத்தில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் டு அதர் லேண்ட் இஸ் நாட் ரெக்கமெண்டட்னு இதில் போட்டிருக்கு. இதுக்கு மேலேயும் இதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மரமும் புத்தம் இருக்கிற ஆலயத்தையும்
உங்களுடைய காரிஸ் பண்டுவானில் நீங்கள் குறிப்பிட வேணும். இங்கே மலேசியா நாட்டை பொறுத்த மட்டிலும் நிறைய ஆலயங்கள் மரமும் புத்தம் இருக்குது. இப்போ ஒரு சிலை வழிபாடில் உள்ள மூர்த்தி வழிபாடு உள்ள ஆலயங்களாக இருந்துச்சுன்னா ஒரு பாலஸ்தாபனம் பண்ணி அதை வேறு இடம் நம்ம மாற்றலாம். மரமும் புத்தம் இருக்கிற ஆலயத்தை நம்ம எந்த ஒரு ஆகம அடிப்படையில் நம்ம மாற்றுறது? அப்படியே தூக்கிட்டு போயிட முடியுமா? அது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கருத்தில் வாங்கிக்கணும் ஐயா. சரி ஐயா, கருத்தில் வாங்கிக்கிறோம். அடுத்து வர உங்களுடைய காரேஜ் பண்டுவான் பார்ட் 2ல் இது மேலுமே வந்துட்டு இந்து சங்கத்தை நான் பாராட்டுறேன். இந்த காரேஜ் பண்டுவான்லாம் போடுறீங்க. அடுத்து வரக்கூடிய காரேஜ் பண்டுவானில் நம்மளுடைய இந்த மரம் புத்து அடிப்படையாக நம்பிக்கையில் வச்சு வழிபடக்கூடிய ஆலயங்களை இருக்கிற இடத்துல நிலைநாட்ட வேண்டும்னு நீங்கள் பிரதமருக்கு வலியுறுத்தணும். ஏன்னா அவர் வந்துட்டு பிண்டாலா ஒளி பிண்டாலா அப்படின்றாரு. அந்தமாரி சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு புரிய வைக்கிற கடமை நம்மளுடைய ஒத்துமை அமைச்சுக்கு தான் இருக்குது. என்ன சென்சிட்டிவிட்டி இந்த கேட்டகரி நீங்கள் முதல்ல அந்த கரெக்ட் பண்ணுறோம்லாம் உருவாக்கணும். இந்த ஆலயம் என்ன கேட்டகரி, இந்த ஆலயம் என்ன கேட்டகரி அப்படின்னு வலியுறுத்தி நீங்கள் வந்துட்டு பிரதமர் துறைக்கு இதை வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, ROSல பதிவு பண்ணோம் அப்படின்னு ஆலயங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. ROSல வந்துட்டு நம்ம பதிவு பண்ணி, ஆனால் அந்த ROSல நம்ம பதிவு பண்ணிட்டோம்னா கோயிலுக்கு வந்துட்டு ஷாபாஸ்லேயும் சரி இண்டாவட்டர்லேயும் சரி அனுமதி கொடுக்க மாட்டாங்க மீட்ரு திறக்கிறதுக்கு. அதையும் நீங்கள் இந்த மலேசியா அடுத்து வர இந்த ஜவாத்தான் குவாஸை அதை முதல்ல இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் கோயிலுக்கு நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் உதவி பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ, என் பேர் வந்து